வணக்கம் அன்பு மக்களே. இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது எண்கணித வாராந்திர ஜாதகம். ஜூன் மாதம் 30ஆம் தேதி முதல் ஜூலை மாதம் 6ஆம் தேதி வரை உள்ள உங்கள் பிறப்பு தேதி எண் 4, 5, 6 தேதிக்குரிய வாராந்திர ஜாதக பலனை விரிவாக பார்ப்போம். மற்றும் இந்த எண்கள் பல்வேறு கிரக நிர்வாகத்தின் கீழ் வருகிறது. எண் 1க்கு சூரியனும், எண் 2க்கு சந்திரனும், 3க்கு வியாழனும், 4க்கு ராகுவும், 5க்கு புதன், 6க்கு சுக்கிரன், 7க்கு கேது, 8க்கு சனி, 9க்கு செவ்வாய் என்று ஆகிய இந்த கிரகங்கள் இயக்கம் காரணமாக ஒருவரின் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் நிகழ்கின்றன. மேலும் அவற்றுக்கு நிர்வகிக்கப்படும் எண்களும் முக்கிய பங்கு வகிக்கின்றன. இந்த பிறப்பு தேதி எண் 4, 5, 6 தேதிக்கு வாரியான எண்கணித வாரராசி பலன் பற்றி நாம் இப்பதிவில் பார்ப்போம். பொதுவாக எண்கணிதம் மூலம் ஒருவரின் தொழில், நிதி, காதல் வாழ்க்கை, ஆரோக்கியம் மற்றும் அந்த நபரின் வாழ்க்கை, ஆளுமை பண்புகள் மற்றும் எதிர்காலம் பற்றிய நுண்ணறிவு கணிப்புகள் இவை யாவையும் ஒரு சோதரரால் அறுதியிட்டு கூற முடியும். ஆக நீங்கள் எந்த மாதத்திலும் 4, 13, 22, 31 ஆகிய தேதிகளில் பிறந்திருந்தால் உங்கள் பிறப்பு தேதி எண் 4ஆக இருக்கும். இந்த எண்ணைச் சேர்ந்த மக்கள் நீண்ட பயணத்தில் அதிக ஆர்வம் காட்டக்கூடிய தன்மையில் இருக்கிறார்கள். மேலும் இது போன்ற இந்த பயணங்கள் இந்த காலப்போக்கில் இவர்களது நோக்கத்தை மிக சிறப்பாக செயல்படுத்துவதாக இவர்கள் நினைக்கிறார்கள், அதில் ஆதாயம் அடைகிறார்கள். இந்த மக்கள் இவர்களிடம் அதிக ஆசையுடன் கூடிய ஆற்றலை கொண்டிருக்கிறார்கள். மேலும் இந்த பயணப்போக்கு என்பது இவர்கள் அதிகமாக வளர்த்து கொண்டு அதிலேயே வளர முயற்சிக்கிறார்கள். இவர்கள் பார்ப்பதற்கு கொஞ்சம் மந்தமானவர்களாக தோன்றலாம். ஆனால் அதே நேரத்தில் தங்கள் வாழ்க்கையை பற்றிய இவர்கள் அணுகுமுறை ஆசையும் ஆவேசமும் சவால்களும் நிறைந்ததாக இருக்கிறது. இவர்கள் நல்லதொரு ஊக வணிகங்களையும் ஊகத்தையும் பின்தொடர்வதில் அதிக ஆர்வம் உள்ளவர்களாகவும் அதையே அதிக வசீகரத்துடன் பின்பற்றி செல்லக்கூடிய மக்களாகவும் இவர்கள் இருக்கிறார்கள். அதில் ஆதாயத்தையும் இவர்கள் அடைகிறார்கள். பிறப்பு தேதி எண் 4 காதல் உறவு என்பது தன்னம்பிக்கையின் காரணமாக இவர்கள் தங்கள் துணையை புறக்கணிக்கவோ அல்லது அவமதிக்கவோ அதிக வாய்ப்புகள் இந்த வாரத்தில் இருக்கிறது. இதனால் உங்கள் இருவருக்கும் இடையே தேவையற்ற மோதல்கள் உருவாகலாம் அல்லது கருத்து சச்சரவுகள் உருவாகலாம். எனவே இவர்கள் இந்த வாரத்தில் தங்கள் உறவுக்கு சமமாக முன்னுரிமை அளிக்குமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள். எனினும் உங்கள் அகங்கார உணர்வுகளை இந்த நேரத்தில் தவிர்க்க வேண்டும். அதுவும் குடும்பத்தில் தம்பதிகளுக்குள் இருக்க வேண்டாம். உங்களுக்கு அது அறிவுறுத்தப்படுகிறது. மேலும் இது உங்கள் வாழ்க்கை துணையுடனான உறவில் நல்லிணக்கத்தை சீர்குலைக்கும் இந்த அகங்கார உணர்வு. ஆகவே இதை உணர்ந்து நட்பாக துணையுடன் இருப்பது உண்மையான மகிழ்ச்சியை குடும்பத்தில் அடையவும் வாழவும் முடியும். பிறப்பு தேதி எண் 4 கல்வி சார்ந்து பார்க்கும்பொழுது நீங்கள் உயர்கல்வி அல்லது வெளிநாட்டில் படிக்கும் வாய்ப்புகளை எதிர்பார்க்கிறீர்கள் என்றால் உங்கள் விருப்பங்கள் நிறைவேற இந்த வாரத்தில் முடியாமல் போகலாம். சற்று காலம் தள்ளும். நீங்கள் எதிர்கொள்ளும் ஆய்வுகளில் கவனம் செலுத்துவதில் அக்கறை குறைபாடு மற்றும் அதில் விலகல் போன்ற நிகழ்வுகளும் இருக்கலாம். இந்த வாரம் தங்களின் படிப்பு சம்பந்தமாக முக்கிய முடிவுகளை எடுப்பதற்கு இது சிறந்த நேரமாக இருக்காது. தங்களின் படிப்பில் நீங்கள் அதிக முயற்சிகளை மேற்கொள்வதன் மூலம் கல்வி சார்ந்த வெற்றி பெறும் நம்பிக்கையை நிலைநிறுத்த வேண்டியிருக்கிறது. அதற்கு பின்னர் உங்களுக்கு வெற்றி மட்டுமே சாத்தியமாகும் என்பதை உணர்ந்து நீங்கள் செயல்பட வேண்டும். பிறப்பு தேதி எண் 4 தொழில் நிபுணத்துவம் என்று பார்க்கும்பொழுது நீங்கள் வேலை செய்கிறீர்கள் என்றால் நீங்கள் தொடரக்கூடிய வேலையை பொறுத்து நிகழ்ச்சியை தொடர முடியாமல் போவதற்குண்டான சூழல் இருக்கிறது. உங்களுடைய அறிவு நுட்பத்தை பொறுத்து நீங்கள் உங்கள் வேலையை ஏற்படுத்தி கொண்டு செயல்பட வேண்டும். மற்றும் உங்களின் மேல் அதிகாரிகளில் அவர்கள் தரும் அதிக வேலை அழுத்தத்தால் நீங்கள் அலைக்கழிக்கப்படலாம். இதனால் மனச்சோர்வு ஏற்படக்கூடிய சூழலும் இருக்கிறது. மேலும் உங்களின் சக ஊழியர்களிடமும் அதிக ஒத்துழைப்பு மற்றும் ஆதரவு இருக்காது இந்த நேரத்தில். அதற்கு பதிலாக நீங்கள் அவர்களிடமிருந்து பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். சற்று பொறுமையாக நீங்கள் இருக்க வேண்டும். அவருடைய பொறாமையை நீங்கள் புறந்தள்ள வேண்டும். உங்கள் சக பணியாளர்கள் உங்கள் தொழில் வளர்ச்சியை தடுக்கக்கூடிய சூழலும் இருக்கிறது. இந்த நேரத்தில் தங்களுக்கு அதிகரித்து வரும் போட்டியின் காரணமாக வியாபாரத்திலும் தொழிலும் அதிக வருமானம் கிடைப்பது உங்களுக்கு கடினமாக இருக்கலாம். இந்த போட்டி பொறாமை உங்களின் லாபத்தை அதிகரிப்பதற்கான உங்கள் லட்சியங்களுக்கு தீங்கு விளைவிக்கும். ஆகவே மதிய நுட்பத்துடன் நீங்கள் செயல்பட்டு உங்கள் லாபத்தை நீங்கள் அறுவடை செய்ய வேண்டும். பிறப்பு தேதி எண் 4 ஆரோக்கியம் சார்ந்து பார்க்கும் இந்த காலகட்டத்தில் எண்ணெய் மற்றும் கொழுப்பு நிறைந்த பொருட்களை, அதுவும்
ஃப்ரை என்று சொல்லக்கூடிய வறுத்த பொருட்களை அதிகம் உட்கொள்ளுதல் தோல் அரிப்பு மற்றும் தோல் சம்பந்தப்பட்ட நோய்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. மேற்கூறியவற்றின் காரணமாக தங்கள் உடற்தகுதியை இவை யாவும் குறைக்கும் தன்மையில் இருக்கிறது. ஆகவே தாங்கள் எண்ணெய் பொருட்களை முடிந்தவரை உண்ணுவதை தவிர்க்க வேண்டியிருக்கிறது. முக்கியமாக மாமிச உணவுகளை வெளியில் எடுத்துக்கொள்ளாமல் இருப்பது உங்களுக்கு நலமாகும். சிலருக்கு உடல் பருமனால் பாதிக்கப்படக்கூடிய சூழல் இருக்கிறது. ஆகவே நீங்கள் எக்காரணம் கொண்டும் அதிக விலை உள்ள பணக்கார பொருட்களை உட்கொள்வதை தவிர்க்க வேண்டும். முடிந்தால் காளி மாதாவையும் துர்காவையும் அம்மனையும் வழங்கி வழிபடுவது உங்களுக்கு நன்மையாக இருக்கும். அடுத்து நீங்கள் எந்த மாதத்திலும் 5, 14 மற்றும் 23ஆம் தேதியில் பிறந்திருந்தால் உங்களுடைய பிறப்பு தேதி எண் 5ஆக இருக்கும். இந்த 5இன் எண்ணைச் சேர்ந்த மக்கள் நல்ல புத்தகங்களை படிப்பதன் மூலமும் மற்ற ஆராய்ச்சி கண்டுபிடிப்புகள் மூலமாகவும் தங்கள் புத்திசாலித்தனத்தை மேம்படுத்திக் கொள்ள எப்போதும் விழித்து கொண்டு செயல்படுவார்கள். மேலும் இவருடைய மனநிலை இந்த வாரம் மேலும் ஆன்மீகத்தில் வளர்ச்சி அடையக்கூடும். இது இவர்களின் படைப்பு சக்திகளை மேம்படுத்தவும் அதற்கேற்ப வளரவும் அறிவு உற்பத்தி தேடலில் இவர்களால் தொடரப்படும். இந்த மக்கள் இந்த வாரத்தில் தங்கள் திறனை பயன்படுத்தி தங்கள் புத்திசாலித்தத்தை சொத்துக்களாகவும் மாற்றி பயனடையும் சூழல் இருக்கிறது. பிறப்பு தேதி எண் 5 காதல் உறவு என்பது இந்த காலப்போக்கில் உங்கள் வாழ்க்கைத்துடன் நல்ல ஒரு புரிதலும் துணையுடன் நல்ல ஒரு சமூக நடத்தி பேணக்கூடிய நிலையில் நீங்கள் இருப்பீர்கள். இதன் காரணமாக உங்களுக்கு சில தார்மீக நெறிமுறைகள் உறவுகளில் இருக்கலாம், உருவாகலாம். அதை மகிழ்ந்து வாழக்கூடிய சூழல் இருக்கிறது. இதன் மூலம் உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கை துணைக்கும் இடையேயான நெருக்கம் உருவாகி நல்லதொரு பிணைப்பை உருவாக்கும். நீங்களும் உங்கள் துணையும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சியை காண முடியும். இது உங்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய சூழல் இருக்கிறது. இந்த வார உறவுகள் இரண்டும் ஒருவருக்கு ஒருவர் உருவாக்கப்பட்டதைப் போல நெருங்கி மகிழ்ந்து வாழ்வீர்கள். பிறப்பு தேதியின் 5 கல்வி இந்த வாரம் நிதி கணக்கு, செலவு மற்றும் மேலாண்மை தொடர்பான படிப்புகள் போன்ற தொழில்முறை படிப்புகளை படிக்க நீங்கள் நல்ல நிலையில் இருப்பீர்கள். மேற்கூறிய ஆய்வுகள் நீங்கள் தொடரும் முயற்சிகளை பொறுத்தவரையில் உங்களுக்கு நல்ல பலனை தரக்கூடும். மேலே உள்ள படிப்புகளை நீங்கள் நன்றாக மதிப்பெண் பெறலாம் மற்றும் அது தொடர்பான தொழில்முறை தர நிலைகளை நீங்கள் நிறுவ வேண்டிய சூழலும் இருக்கிறது. அதுக்கு தகுந்த பயிற்சி எடுக்க வேண்டும். பிறப்பு தேதி எண் 5 தொழில்முறை என்று பார்க்கும்போது வேலை மற்றும் வணிகம் இரண்டிலும் நீங்கள் சிறப்பாக சிறந்து விளங்கக்கூடிய காலமாக இருக்கிறது மற்றும் இதில் அதிக வருமானத்தை நீங்கள் அறுவடை செய்வீர்கள். நீங்கள் ஒரு வேலையில் இருந்தால் உங்களை நீங்களே முன்னெடுத்துச் செல்லக்கூடிய சூழலும் மற்றும் உங்கள் சேவைகளுக்கு நற்பெயரை பெறுவதற்கு உண்டான சூழலும் இருக்கிறது. வேலையை பொறுத்தவரை நீங்கள் ஒரு தனித்துவமான இடத்தை உருவாக்க முயற்சி செய்து அதில் வெற்றி பெறுவீர்கள். உங்கள் சக ஊழியர்களை விட நீங்கள் செய்கின்ற வேலையில் நீங்கள் மேலாதிக்கத்தை பெற்று நலமாக நிற்பீர்கள். நீங்கள் வணிகத்தை துறந்தால் நீங்கள் எதை செய்தாலும் தர்க்கத்தை கண்டறிந்து, அதாவது அதில் உள்ள நுட்பத்தை கண்டறிந்து செயல்பட வேண்டும். உங்கள் வணிகத்தின் இந்த தர்க்கத்தை பயன்படுத்தி நல்ல லாபத்தை பெறுவதற்குண்டான சூழலை நீங்கள் தான் திட்டமிட வேண்டும். உங்கள் வியாபாரத்தில் நல்ல ஆர்வத்தை வளர்த்து கொள்ள முடியும். இதனால் அதில் உங்களுக்கு லாபத்தையும் அறுவடை செய்யக்கூடிய சூழல் இருக்கிறது. பிறப்பு தேதி எண் 5 ஆரோக்கியம், ஆற்றல் மற்றும் சுத்த உற்சாகம் காரணமாக உங்கள் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். எனினும் உங்களுக்கு தலைவலி மற்றும் சில சோர்வு மட்டுமே இக்காலத்தில் இந்த வாரத்தில் உருவாகலாம் மற்றும் நீங்கள் வெளிப்படும் பெரிய கட்டுப்பாடுகள் எதுவும் உங்கள் தேகத்தை ஆக்கிரமிக்காது. நீங்கள் நல்ல திடகாத்திரத்துடன் ஆரோக்கியத்துடன் தினமாக இருப்பீர்கள் என்று நம்பலாம். முடிந்தவரை காகத்திற்கு சிறிது வெல்லம் கலந்த இனிப்பை உணவாக கொடுங்கள். யாவும் நலமாகும். அடுத்து நீங்கள் எந்த மாதத்திலும் 6, 15, 24 ஆகிய தேதிகள் பிறந்திருந்தால் உங்கள் பிறப்பு தேதி எண் 6. இந்த 6 எண்ணைச் சேர்ந்த மக்கள் பொழுதுபோக்காளர்கள் மற்றும் மற்றவர்களையும் மகிழ்விக்க அதிக விருப்பமுள்ளவராக இருப்பார்கள். இவர்கள் தங்கள் வாழ்க்கையில் உயர்ந்த இலக்குகளை கொண்டிருக்கக்கூடிய சூழலில் மற்றும் தங்களுக்கான ஒரு தரங்களை நிர்ணயித்து அதை அமைத்து அதில் வாழ்வார்கள். மறுபுறம் இவர்கள் எப்போதும் தங்களை பற்றி பெருமிதமாக பீற்றிக் கொள்ளக்கூடிய தன்மையாளர்கள் இவர்கள். மேலும் இவர்கள் சொல்வதையும் அவர்கள் செய்வதையும் எப்போதும் முற்றிலும் சரியானதாக கருதுகிறார்கள். அதிலேயே இவர்கள் திடமாக நிற்பார்கள். இந்த மக்கள் தங்கள் வாழ்நாளில் எப்போதும் நீண்ட பயணங்களுக்கு ஆசையுடன் செயல்படுவார்கள். பிறப்பு தேதி எண் காதல் உறவு என்பது 6க்கு உரிய இந்த காதல் உறவு இந்த வாரத்தில் உங்கள் துணையின் உடல்நலம் மற்றும் உணர்ச்சி தேவைகள் நீங்கள் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். காரணம் அவரின் அறியாமை இவரின் ஆரோக்கியத்தையும் உங்கள் உறவையும் மோசமாக்கும். உங்கள் வாழ்க்கை துணையுடன் நல்ல புரிதல் இல்லாதது உங்கள் வாழ்க்கை துணையுடனான மகிழ்ச்சியை குறைக்கலாம். உங்கள் குடும்ப தாம்பத்திய பங்குதாரர்
உங்களுடனான உறவையோ ஆர்வத்தையோ காட்ட முடியாத நிலையில் அவருடைய தேக நிலை பாழ்பட்டு இருக்கும். அவரை நீங்கள் நலமுடன் கவனிக்க வேண்டிய சூழல் இருக்கிறது. பிறப்பு தேதி என் 6 கல்வி. இந்த வாரத்தில் நீங்கள் படிப்பில் அதிக கவனம் செலுத்த வேண்டியிருக்கிறது. இதற்காக நீங்கள் நன்றாக திட்டமிட வேண்டும். நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்பதில் கவனம் செலுத்த வேண்டும். இந்த வாரம் நீங்கள் படிப்பதை தக்க வைக்க முடியாமல் போவதற்குண்டான மன சக்தி இல்லாமல் இருக்கும். இது ஒரு தடையாக உங்களுக்கு செயல்படும். ஆகவே சற்று நிதானித்து தியானம் செய்து படிப்பதற்கு மனதை அமைதியாக வைத்து படிக்க யாவும் மனனமாகும். பிறப்பு தேதி எண் 6 தொழில் நிபுணத்துவம் என்று பார்க்கும்போது நீங்கள் வேலை செய்கிறீர்கள் என்றால் நீங்கள் ஒரு உயர் சுய விவரத்தை காண முடியாது போகக்கூடிய சூழல் இருக்கிறது. அகங்காரம் இதற்கு தலைவாக இருக்கிறது. அல்லது நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்பதில் அதிக செயல்திறனை காட்ட முடியாமல் உங்கள் மனம் குழப்பத்தில் இருக்கும். நீங்கள் திட்டமிட்டு முறையாக வேலை செய்ய வேண்டி இருக்கிறது என்பதை மறக்க வேண்டாம். அப்பொழுதுதான் நீங்கள் உயர் தர நிலைகளை அமைத்து உயர் பதவிகளை அடைய முடியும். நீங்கள் வியாபாரம் செய்கிறீர்கள் என்றால் உங்கள் வணிகத்தில் காலக்கெடுவை நிர்ணயிக்க வேண்டும். அதன் மூலம் நீங்கள் அதிக இலக்குகளை அடைய முடியும். இதனால் நீங்கள் அதிக லாபத்தை அடையலாம். இது உங்கள் போட்டியாளர்கள் உங்கள் மீது வெப்பத்தை அவர்கள் மனதில் உள்ள திருப்தியற்ற நிலையை உங்கள் மீது திருப்பக்கூடும். பிறப்பு தேதியின் ஆரோக்கியம் 6 ஆரோக்கியம் பார்க்கும்பொழுது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு மூட்டு வலி மற்றும் கண் தொடர்பான சில பிரச்சனைகள் போன்றவற்றை எதிர்பார்க்கலாம். எலும்புகள் காரணமாக சில வகையான உடல்நல பிரச்சனைகளும் நீங்கள் இது சந்திக்க நேரிடும். ஆகவே வெளியில் நடக்கும்போதும் ஓடும்போதும் சற்று எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. அதுபோல் குளியல் அறையில் போகும்போது நடக்கும்போதும் சற்று ஜாக்கிரதையாக இருங்கள். சிலருக்கு வழுக்கி விழுந்து எலும்பு முறிவுகள் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கிறது. மேலும் நீங்கள் நோய் எதிர்ப்பு சக்தியின் அளவை சில நேரங்களில் குறைவதால் எழும் நீரிழிவு பிரச்சனைகளுக்கும் சிலர் ஆளாகலாம். ஆகவே மருத்துவரின் ஆலோசனையை பெற்று நலமாக வாழ்வதற்கு உண்டான உணவுகளை உண்ணுவது அவசியமாகிறது. ஆகவே நீங்கள் நல்ல ஒரு ஆற்றலுடனும் நல்ல திடகாத்திரத்துடனும் ஆரோக்கியத்துடன் இருக்க வேண்டிய அமைப்பை நீங்கள் தான் நடைமுறைப்படுத்த வேண்டும். முடிந்தவரை உங்கள் வீட்டு பெண்களையும் பெண் தெய்வங்களையும் வணங்கி நலமாக அவருடைய ஆசையை பெறுங்கள். யாருடைய வயதலுக்கும் யாருடைய மனமும் நோகாமல் பார்த்து கொள்வது உங்களுடைய கடமையாக இருக்கிறது. ஆக இந்த பதிவை நீங்கள் விரும்பியிருப்பீர்கள் என்று நம்புகிறேன். அப்படி இருந்தால் நீங்கள் இதை உங்கள் நல விரும்பிகளுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நாம் முன்னோர்களை மனமோந்து போற்றுவோம். இந்த பதிவை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து மற்றவருக்கும் பகிரும் அன்புகள் யாவரும் வரமுடன் நலமாக தேக திடகாத்திர ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தனதானிய ஆபரண ஐஸ்வரனை பெற்று சர்வகாரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் பணிகிறேன். வணக்கம். நன்றி.